ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் திவால் நிலையை நோக்கி நகர்ந்து வருது. இதனால பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்க பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய பொருளாதாரம் அதிவேகமா வளர்ந்து வருது. உலக மிலிட்டரி சூப்பர் பவர்ஸான அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்தியாவை தங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை தான் இடக்கூடிய கட்டளைகளுக்கு அடிபணிய வைக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம்? இந்தியாவுடைய அதிவேக வளர்ச்சிக்கு இந்தியா செய்த நகர்வுகள் என்ன? வரும் காலத்துல பாகிஸ்தானுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு உலகம் ஒரு மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி நகர்ந்து வருது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருது. இந்த சூழ்நிலையில இந்தியா அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்காங்க. இரு நாடுகளையும் தன்னுடைய தேவைக்காக ரொம்ப லாபகமா பயன்படுத்தி வர்றாங்க. இந்தியாவை தவிர உலகின் எந்த ஒரு நாட்டாலும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் தற்போது நிலவக்கூடிய சூழ்நிலையில சுமூகமான உறவை பேணி காப்பது மிகவும் கடினம். ஆனா இந்தியா அதை வெற்றிகரமா செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய நான் நேட்டோ நட்பு நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொண்டது. ஆனா சீனாவுடைய செயல்பாடு காரணமா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவை ஒரு குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதன் காரணமா அமெரிக்காவும் இந்தியாவும் பல்வேறு பிரச்சனைகள்ல ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா அமெரிக்கா ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. உலகின் எந்த ஒரு நாடும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இறக்குமதி செய்ய முடியாது. ஆனா இந்தியாவால மட்டும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செய்ய முடியுது. அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளால் இந்தியாவை இந்த விஷயத்துல தடுக்கவே முடியல. ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செய்வது, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவது போன்ற பல விஷயங்கள்ல இந்தியாவிற்கு அமெரிக்கா அடிபணிந்து செல்றாங்க. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதிலிருந்து இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா மேற்கத்திய நாடுகளுடனும் சேரல, ரஷ்யாவுடனும் சேரல. அதற்கு பதில் நடுநிலையான ஒரு ஸ்டாண்டை எடுத்து இரு நாடுகளையும் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு அதிவேகமா முன்னேறி வர்றாங்க. ஆனா உலகின் மற்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒன்னு ரஷ்யாவுடன் சேருவாங்க, இல்ல அமெரிக்காவுடன் இணைவாங்க. இதனால அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் கடுமையான பாதிப்பை சந்திக்கும். ஆனா இந்தியா எடுத்த இந்த ஸ்டாண்ட் காரணமா இந்தியாவுடைய பொருளாதாரம் அதிவேகமா வளர்ந்து வருது. ரஷ்யாவிடமிருந்து ஆயில் இம்போர்ட் செய்வது குறித்து இந்தியாவின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பல மேற்கத்திய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செய்யற விஷயத்துல இந்தியாவிற்கு எது நல்லதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்கள் நாட்டிற்கு எது லாபகரமா இருக்குமோ அந்த நாட்டில இருந்து நாங்க ஆயில் இம்போர்ட் செய்வோம் அப்படின்னு தெளிவா இந்தியாவுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு புரிய வச்சிருக்காரு. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் இம்போர்ட் செய்யற விஷயத்துல இது போன்ற ஒரு ஸ்டாண்டை எடுக்கலனா மற்ற நாடுகள் போல இந்தியாவுடைய பொருளாதாரமும் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும். இந்தியாவுடைய இந்த செயல்பாடு குறித்து பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் கூட பாராட்டி வர்றாங்க. தற்போதைய நிலையில் இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமா உருவெடுத்திருக்காங்க. விவசாய ஏற்றுமதி மற்றும் ஐடி இண்டஸ்ட்ரியில இந்தியா ஒரு அசைக்க முடியாத சக்தியா திகழ்ந்து வர்றாங்க. உலகின் முன்னேறிய விவசாய தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளுடன் இந்தியா போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா சமீப காலமா அரபு நாடுகளுடனான தன்னுடைய உறவை விரிவுபடுத்தி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியா 72 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு முன்வந்திருக்காங்க. ஆனா அதுவே தன்னுடைய நீண்ட நாள் நண்பனான பாகிஸ்தான்ல வெறும் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதற்கு முன்வந்திருக்காங்க. அந்த 7 பில்லியன் டாலரை கூட சவுதி அரேபியா முழுவதுமாக இன்னும் இன்வெஸ்ட் செய்யல. அந்த 7 பில்லியன் டாலரை பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட் செய்யுங்க அப்படின்னு சவுதி அரேபியாவிடம்
இந்தியாவிடம் கெஞ்சி வந்துகிட்டு இருக்காங்க. ஐநா சபையின் செக்யூரிட்டி கவுன்சிலோட தலைவர் மற்றும் G20 கூட்டமைப்பின் தலைவர் போன்ற முக்கியமான பதவிகளை இந்தியா வகிச்சு வர்றாங்க. எப்பொழுதெல்லாம் G7 நாடுகளோட கூட்டம் நடக்குதோ அதற்கு இந்தியாவிற்கும் அழைப்பு விடுக்கப்படும். இதிலிருந்து உலக வல்லரசு நாடுகள் இந்தியாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 ரிவோக் செஞ்ச போது பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளை தவிர உலகின் எந்த ஒரு நாடும் இந்தியாவின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த விஷயமும் இந்தியாவுடைய குளோபல் டாமினன்ஸுக்கு ஒரு உதாரணம். ஆனா அதுவே பாகிஸ்தானை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு நேர் எதிர் பக்கத்துல இருக்காங்க. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகவும் ஒரு மோசமான நிலையில இருக்கு. இன்னும் ஒரு மாதத்துக்குள் பாகிஸ்தான் திவால் ஆயிரும். அதனால கடந்த 50 வருடங்களா பாகிஸ்தான் என்ன செய்யறாங்களோ அந்த வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மற்ற நாடுகளிடம் சென்று நிதிக்காக கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் திவால் ஆகிறதும் திவால் ஆகாம இருப்பதும் பாகிஸ்தானுடைய நட்பு நாடுகளின் கையில் தான் இருக்கு. 1947 சுதந்திரம் அடைந்ததுல இருந்து பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா, முஸ்லிம் நாடுகள், இப்போ சைனா போன்ற பல நாடுகளை தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாடுகளிடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவிடமிருந்து தீவிரவாதிகளை அடக்குவதற்கு நிதியை பெற்றுக்கொண்டு ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்தது. பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்தே பல தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜூல்ஃபிகர் அலி புட்டோ ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்காக பாகிஸ்தான் மக்கள் புல்லை கூட சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிடாம கூட இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பாகிஸ்தானுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது தன்னுடைய மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல, அதற்கு பதில் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தற்போது பாகிஸ்தானிடம் 165 நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கு. ஆனா சாப்பிடுறதுக்கு மக்களுக்கு சாப்பாடு இல்ல, கரண்ட் இல்ல. இதுதான் பாகிஸ்தானுடைய இன்றைய நிலை. உலகின் பல நாடுகள் ஆயுதமா இல்ல தன்னுடைய மக்களுக்கு சாப்பாடா அப்படின்னு டிசைட் பண்ணணும்னா தன்னுடைய மக்களுக்கு சாப்பாடு அப்படின்னு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா பாகிஸ்தானோ ஆயுதத்தை தேர்வு செய்வாங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய மைண்ட் செட். பாகிஸ்தானுடைய இன்றைய நிலைக்கு காரணம் இந்த மைண்ட் செட் தான். இவ்வளவு மோசமான பொருளாதார நிலை இருக்கும் பொழுது சமீபத்துல பாகிஸ்தான் தங்களுடைய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. பாகிஸ்தானுடைய மொத்த பட்ஜெட் 9.579 ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய்கள். இதுல 1566 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் ராணுவத்திற்கு ஒதுக்கப்படுது. அதாவது டோட்டல் பட்ஜெட்ல 16.3% ராணுவத்திற்கு ஒதுக்கப்படுது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா பாகிஸ்தானுடைய ஜிடிபியே 1.94% தான். அது மட்டும் இல்லாம வருடா வருடம் ராணுவ செலவினங்களை பாகிஸ்தான் 14% அதிகரிக்கிறாங்க. இது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ராணுவ செலவினங்கள் மட்டுமே. ஆனா உண்மையில பாகிஸ்தான் தங்களுடைய ராணுவத்திற்காக எவ்வளவு செலவு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தான் பட்ஜெட்ல இது போன்ற பல பினான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் காரணமா தான் பாகிஸ்தான் இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனாவிடமும் அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் இது போன்ற பல பினான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் செஞ்சுட்டு இப்ப பொதுமக்களை சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட வச்சிருக்காங்க. இவ்வளவு மோசமான நிலையில மக்கள் சாப்பாட்டுக்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பாகிஸ்தான் 257 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை சமீபத்துல வாங்கியிருக்காங்க. அதனால பாகிஸ்தான் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு உலக நாடுகள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முன்பு 2010ல பாகிஸ்தான்ல வெள்ளம் வந்த பொழுது உலகின் பல நாடுகள் நிதி கொடுக்க முன் வந்தாங்க. ஆனா அந்த நிதியை வாங்கி பாகிஸ்தான் ஆயுதம் தான் வாங்கினாங்க. மக்களுக்கு அந்த நிதி போய் சேரல. இதன் காரணமா தான் தற்போது உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவுவதற்கு முன்வர மாட்டேங்கிறாங்க. 1947ல இருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மற்றும் கில்கிட் பல்டிஸ்தான் பகுதியில பொதுமக்கள் தங்கள் பகுதியை இந்தியாவுடன் இணைக்கணும் அப்படின்னு போராடி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் பாகிஸ்தான் ராணுவம் தங்களை ஒரு இரண்டாம் கட்ட குடிமக்களாக
ட்ரீட் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்து பாகிஸ்தான் ஆயுதம் வாங்குவதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. இந்த சூழ்நிலையில தான் மக்கள் தற்போது வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே நிலை பாகிஸ்தான்ல நீடிச்சதுன்னா இன்னும் ஓரிரு வருடங்கள்ல பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடே இல்லாமல் போயிரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.